ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சில வேளைகளிலே செய்தி அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. தேவன் நமக்கு ஒரு புதிய கம்ப்யூட்டரை கொடுக்கும்படியாய் அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வேலைகள் செய்யும் பொழுது சரீரத்திலே களைப்பு ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது. சில விஷயங்களை முன்னிட்டு மனதிலே சோர்வு ஏற்படுகிறது. அதான் பிசிக்கலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, சோர்வு வருவது என்பது அது ஒரு இயல்பான ஒரு காரியம். அந்த சோர்வு தொடரக்கூடாது. இங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு என்ன என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று இருக்கிறது. அப்போ சோர்ந்து போகிற நேரத்தில் திரும்ப பலன் அவசியமாய் இருக்கிறது. சரீரத்தின்படி எடுத்துக்கொண்டால் கூட பகலெல்லாம் வேலை பார்த்து இரவிலே மிகுந்த களைப்போடு கூட நித்திரைக்கு செல்கிறோம். பிற்பாடு காலையிலே ஒரு புது பலத்தை பெற்றவர்கள் போல நாம் என்ன செய்கிறோம்? எழும்பி நம்முடைய வேலைகளை செய்கிறோம். இதே போல ஆவிக்குரிய ரீதியிலும் கூட நாம் சோர்ந்து போகிற வாய்ப்பு அதிகமாய் உண்டு. காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதாவது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6 வாசிக்கிறோம். இப்படி அந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது சோர்வு வருவது சகஜமான ஒன்று. இதில் குறிப்பாய் சோர்ந்து போன ஒரு முக்கியமான நபர் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அவன் பயந்து சோர்ந்து போய் சூறைச்செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டான் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய தூதன் அவனை பலப்படுத்தினதாக நாம் அறிகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம மனிதனுடைய இயல்பு சோர்ந்து போகிறது. ஆனால் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஒரு சின்ன பட்டியல் இருக்கிறது. என்னென்ன விஷயத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது? வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு குறிப்பை பார்ப்போம். லூக்கா 18:1 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுகிற விஷயத்துல நாம் சோர்ந்து போக கூடாதாம். கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெபம் என்பது உயிர் மூச்சு மாதிரி. எந்த நேரமும் 1 தெசலோனிக்கர் 5 படித்து பார்த்தா அங்க pray without ceasing, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை இங்கே ஒரு ஓமையை சொல்லி அந்த சத்தியத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சிலர் இப்ப புது விதமான உபதேசம், நீங்கள் ஒரு முறை ஒரு தடவை மாத்திரம் தேவனிடத்திலே உங்க காரியத்தை சொன்னா போதும், மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை, அவர் அதை பார்த்துக் கொள்வார் என்றெல்லாம் போதிக்கிறார்கள். அது உண்மையாய் இருந்தால்
இயேசு இப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எப்ப சோர்ந்து போறோம் தெரியுமா? ஜெபித்தும் பதில் வரவில்லை, ஜெபித்தும் பதில் தாமதமாகிறது, கேட்டும் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட அந்த நிலைமை வரும்போது எவ்வளவு நாள் தான் கேட்பது, எவ்வளவு நாள் தான் ஜெபிப்பது என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், ஜெபிப்பதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி அல்ல. இங்கே இயேசு சொன்னதை படித்து பார்த்தால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் ஒரு ஓமையை சொல்லும்போது அங்க என்ன சொன்னார்? இது ஒரு பேரபிள், ஒரு கதை மாதிரி. என்ன சொல்றார்? ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். எப்படி கேரக்டர் பாத்தீங்களா? கடவுளுக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான் ஒரு வழக்காடுகிறவன் அல்லது ஜட்ஜி. ஆனா இங்க ஒரு விதவை, ஒரு ஏழை பெண், அவள் போய் அவளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து இதை சொல்லி எனக்காக நீங்க வாதாட வேண்டும், எனக்கு நீங்க அதுல நல்ல ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும், எனக்கு ஜெயம் பெற்று தர வேண்டும் என்று சொல்லி அவள் போய் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட அதை சட்டப் பண்ணவே இல்லை. இப்படி பல முறை அவள் திரும்ப 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 போய் அவனை பார்த்து சந்தித்து இப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தான். இவன் அந்த கேஸை எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருந்தான்னா போயிடும். ஆனா அந்த பெண் விடவே இல்லை. திரும்ப 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 அவனை சந்தித்து அந்த விஷயத்தை சொன்னபடியினாலே அவன் சொல்ற 5ஆம் வசனத்துல, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். என்ன அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு செய்கிறபடினால இவளுடைய கேஸை எடுத்து இவளுக்காக என்ன செய்வோம், நியாயம் செய்வோம் என்று சொல்லி அவன் அப்படி ஒரு மனநிலைக்கு அவன் வந்தான் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டதாய் பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷரை யாரையும் மதியாத அந்த மனுஷன் அடிக்கடி அங்க போய் திரும்ப 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 சொன்ன உடனே அவனுடைய மனநிலை மாறுது. இங்கே 8ஆம் வசனத்திலே சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். 7ஆம் வசனத்துல, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயம் செய்வார், தேவன் நியாயம் செய்வார். இந்த நியாயாதிபதி போல கேரக்டர் உடையவர் அல்ல தேவன். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஆகவே ஜெபம் பண்ணுகிற விஷயத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டால் வேற வசனங்கள் இருக்கிறது. நாம் அவரை தொந்தரவு செய்ய வேண்டும், அவரை தொந்தரவு செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு அந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் அவரை உட்கார விடக்கூடாது என்ற கருத்து கொண்ட வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். திறக்கும் வரைக்கு தட்டுவோம், கிடைக்கும் வரைக்கு கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்ப ஜெபம் பண்ணுவதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். எதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்ற விஷயத்தை அடுத்த வாரம் தியானிக்கலாம். இப்பொழுது ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வசனத்துக்காய் நன்றி. சோர்ந்து போகிற மக்களை நீர் பலப்படுத்துகிற தேவன், ஆண்டவரே, சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இந்த ஜெபிக்கிற விஷயத்திலே சோர்ந்து போய் இருப்போமே, ஆனால் தேவன் எங்களுக்கு உற்சாகத்தை நீர் கொடுக்க வேண்டும். மீண்டும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். யாராகிலும் இந்த ஜெபிக்கிற விஷயத்திலே சோர்ந்து போய் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த நாளிலே பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து
உற்சாகமுள்ள ஆவியினால் அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.